அவள் கல்வியறிவுள்ளவாய், இக்கட்டான நேரங்களில் நல்ல யோசனை சொல்பவளாய், ஒரு மந்திரியைப் போல இயங்க வேண்டும். பார்ப்பதற்கு லட்சுமி மாதிரி இருக்கிறாள் என்கிறார்களே, அந்த மகாலட்சுமியைப் போன்ற திருத்தமான அழகு இருக்க வேண்டும். அழகு என்றால், முடியை 6 அங்குலமாக வெட்டி, 5 தூக்கிக் கட்டி, முக்கால் முதுகு பின்னால் வருவோருக்கு தெரிகிற மாதிரி ஜாக்கெட் போட்டு, பாதி வயிற்றையும் பார்வைக்கு வைக்கும் நாகரிக அழகல்ல. காஞ்சிபுரம் கண்டாங்கி கட்டி, அரைக்கை ரவிக்கை போட்டு, 6 அடி கூந்தலை அள்ளி முடித்து, மல்லிகை பூச்சூடி, முகத்துக்கு மஞ்சள் பூசி, குங்குமப் பொட்டு வைத்து, கால் பார்த்து நடந்து வரும் கட்டழகியே மகாலட்சுமி போன்ற அழகு என்றார்கள். அவள் பார்க்கும்போது கூட நேருக்கு நேர் பார்க்க மாட்டாள். யான் நோக்கும் காலை நிலன் நோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும்பு என்றான் வள்ளுவன். ஒரு கண் சிறக்கணித்தாள் போல நகும் என்பதும் அவனே. எந்த ஆடவனின் அழகும் ஒரு பெண்ணின் பார்வையில் திடீரென்று அதிர்ச்சியைத் தருமென்றால், மகாலட்சுமி போன்ற குலப்பெண்கள் அந்த அதிர்ச்சிக்கு பலியாகி விடுவதில்லை. இடிதாங்கிக் கருவி இடியை இழுத்து கிணற்றுக்குள் விட்டுவிடுவது போல், அழகான ஆடவன் தந்த அதிர்ச்சியை அடுத்த கணமே அவர்கள் விரட்டிவிடுகிறார்கள். ரூபத்தில் மகாலட்சுமி என்று சொல்லுகிற சுலோகம், அப்படிப்பட்ட ரூபத்திலுள்ள இதயத்தையும் மகாலட்சுமியின் இதயமாகவே காட்டுகிறது. பொறுத்தருள்வதில் அவள் பூமாதேவியைப் போல் இருக்க வேண்டும். கணவரது சினத்தைத் தணிக்கும் கருவியாக இருக்க வேண்டும். அவரது கோபத்தில் எண்ணெய் ஊற்றி குடும்பத்தை இரண்டாக்கிவிடக்கூடாது. நல்ல குலப்பெண்களால் அது முடியும். அறுசுவை உணவை அன்போடு ஊட்டுவதில் அவள் தாய் போல் இருக்க வேண்டும்.